ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு இப்போ பணம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுதா நீ எதிர்பார்க்குற பணத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காகவும் உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பதற்குமாகவே இந்த வராகி அம்மா இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேன். மழை பெஞ்சதுக்கு பிறகு அழகான வானவில் எப்படி வானத்தை ஜொலி ஜொலிக்க வைக்குமோ அதே போல இப்போ கஷ்டங்களுக்கும் கண்ணீருக்கும் பிறகு உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கதா இந்த வராகியமாக வந்திருக்கேன். நீ எப்போதுமே உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை அமைதியாக கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அனைத்தையும் எப்படி செய்யணும், எதை எப்படி சமாளிக்கணுன்ற தெளிவும் புரிதலும் உனக்கு வந்துடும். உனக்காக அதிரடியான திருப்பத்தை இந்த வராகி அம்மாவும் வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறேன். கற்பூரத்தின் ஒளி எப்படி இருளை விரட்டுதோ அதே போல் இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் காணாமல் போக செஞ்சிடும். இனிமே உன் வாழ்க்கையில் உன்னை எதிர்க்கக்கூடிய மனிதர்களோ, உனக்கு எதிராக எதையாவது செய்யக்கூடிய மனிதர்களோ உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க. என்னை தாண்டி யாரும் உன்னை எதுவும் செய்யக்கூட முடியாது என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்குன்ற நம்பிக்கையோட நீ நிம்மதியாக இருக்கணும். இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை நான் ஒளியாக மாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி தரப்போகிறேன். நீ எதுக்காகவும் பயப்படாமல் கவலைப்படாமல் பக்தியோடு என்னை நோக்கி வந்தீனா போதும். உனக்கான எல்லா விஷயங்களையும் நானே சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். எந்த விஷயத்துக்கும் பயப்படாமல் எதுவுமே உன்னை பலவீனமாக்காத அளவுக்கு நீ பலமான தைரியமுள்ள பிள்ளையாக வாழ்ந்துடு. நீ சோர்ந்து போதும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும் தூக்கி நிறுத்தவும் இந்த வராகி அம்மா நான் வருவேன். உனக்கு எந்த தயக்கமோ கவலையோ வேண்டாம். தைரியமாக எந்திரிச்சு நில்லு. நிச்சயமாக நீ சாதிக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் நானே உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன்னு செல்லமே. காலத்தின் ஓட்டத்தை நினச்சி பயப்பட வேண்டாம். இப்போது உன் கைகளில் இருக்கக்கூடிய இந்த நொடி மட்டும்தான் நிஜம். நாளைக்கு என்ன நடக்குன்ற கவலையை தூக்கி போட்டுடு. உன் எதிர்காலத்தை செதுக்கி அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ போகும் பாதையில் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியை உண்டாக்குவேன். உன் வேதனைகளையும் மனச்சோர்வையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. நீ மறுபடியும் பழைய வேகத்தோட ஆரோக்கியத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு துணையா இந்த வராகி அம்மா உன் பக்கத்திலே இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எத்தனையோ கஷ்டங்களையும் மனசு சம்பந்தமான பிரச்சனைகளையும் வருத்தங்களையும் மனஸ்தாபங்களையும் மன அழுத்தங்களையும் பார்த்த உனக்கு இந்த பணப்பிரச்சனையை பெருசாக போக விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் எல்லாவற்றையும் பெற்று நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும் அளவுக்கு உனக்கு தேவையான பணம் அனைத்தையும் நாளைக்கே நான் உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிட்றேன். நீ எதுக்காக ஏங்கி காத்திருந்தியோ அது அனைத்துமே இப்போ உன்னை வந்து சேரும் காலம் வந்துருச்சு. உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு நல்லா தெரியுமேன்னு சொல்லவே. சரியான நேரம் வரும்போது நீ சற்றும் எதிர்பாராத ரூபத்தில் நான் வந்து உனக்கான அருளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். நீயும் ஏக்கப்படுவதை நிறுத்திட்டு எதிர்பார்த்து ஏமாறுவதை நிறுத்திட்டு இந்த வராகி அம்மாவை மட்டும் முழுசாக நம்பு. கூடிய சீக்கிரம் நான் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன். சில விஷயங்களை நான் உனக்கு தராமல் தாமதமாக்குறனால அதை உனக்கு தர மறுக்கிறேன்னு நினைக்காத. இப்போது தராத விஷயங்களை கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொண்டு வந்து தரதான் போகிறேன். உனக்கான காலத்தையும் நேரத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுறேன். நீ கேட்டதை விட சிறப்பான ஒன்றையே நான் உனக்கு தருவேன். என் மேலே நீ முழு பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு பொறுமையாக இருந்தாலே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றிடுவேன். கூடிய சீக்கிரம் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும். அளவுக்கு அதிகமாக எதையும் போட்டு யோசிச்சு உன் மன அமைதியை நீ கெடுத்துக்காதே. இனிமே உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உன்னை வாட்டி விதைக்க நான் விட்டுட மாட்டேன்.
இப்போது இருக்கும் கஷ்டங்களும் கூட உனக்கு நிரந்தரம் இல்லை என் செல்லமே. கடல்னா அலைகள் இருக்க தான் செய்யும், வாழ்க்கைனா கவலைகள் இருக்க தான் செய்யும். கடலில் இருக்கும் அலைகள் எப்படி வேகமாக எந்திரிச்சு அடங்கி போகுதோ அதே போல உன் கவலைகளும் அடங்கி போயிடும். இந்த வராகி அம்மா அனைத்தையும் அடக்கி உனக்கு சந்தோஷமான நல்ல விஷயங்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நடத்தி தரேன். எல்லாத்தையும் என் பாதத்தில் வச்சுட்டு நீ அமைதியாக இருந்தாலே நான் உனக்கான அருளை கொடுத்து ஆசீர்வதிப்பேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காகவும் உனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்புகளுக்காகவும் நன்றி சொல்ல பழகு. நீ எதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறியோ, எதையெல்லாம் நன்றியோடு பார்க்குறியோ அது எல்லாத்தையும் இன்னும் இன்னும் உனக்கு 2 மடங்காக பெருக்கி தரேன். நீ ஆசைப்படுவதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சி படுத்ததானே நான் இருக்கேன். கண்டிப்பாக நீ செய்கிற எல்லா செயல்களையும் உனக்கு வெற்றியாக மாற்றி கொடுத்து நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படியும் கூட இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகம் வேணும்னா உனக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் உன் மனசும் நீயும் உனக்கு எதிராக இருக்கவே கூடாது. ஏன்னா இந்த உலகம் உனக்கு எதிராகவோ எதிரியாகவோ இருந்தாலும் அத்தனையும் தாண்டி உன்னால் நிம்மதியாக வாழ்ந்துட முடியும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடச்சிரும். ஆனால் உனக்கு நீயே எதிரியாக இருந்தீன்னா உன் பிரச்சனைகளை யாரால் தீர்க்க முடியும்? உனக்கு யார் வந்து சமாதானம் சொல்ல முடியும்? உனக்கு நீயே சமாதானமும் தைரியமும் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் நீ நல்லபடியாக செய்யணுமே தவிர உன் மனசை உனக்கு எதிராக நடக்க அனுமதிக்காதே. நீ நினைக்கிறத தான் உன் மனசு செயல்படுத்தணும். உன் மனசு சொல்கிற நல்ல விஷயத்தை தான் நீ செயல்படுத்தணும் என் செல்லமே. நாளைய நாள் நல்ல நாளாக இருக்குன்ற அந்த ஒரே நம்பிக்கையோட இன்றைய வழிகளை கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக கடந்து வந்துடு. நாளைய நாள் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த நல்ல நாளாக வெற்றி நாளாக உனக்கு இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எதை நோக்கி போகிற, எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற உனக்கே தெரியவில்லை தானே. முதல்ல உனக்கான ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக ஓடிப்போ. உன்னை அலட்சியமாக நினைக்கிறவங்களை எல்லாம் நீ துணிஞ்சு தைரியமாக விலக்கி வச்சுட்டு போ. உனக்கு எது நடந்தால் நல்லா இருக்கும், எது நடந்தால் நீ சந்தோஷப்படுவியோ அதை உனக்காக இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுப்பேன். உன்னை பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. உன் வாழ்க்கை பயணத்தை அழகாக்கி உனக்கான நல்லதையும் கூட இந்த வராகி அம்மா நானே நடத்தி கொடுக்குறேன். எப்போவுமே இந்த மனிதர்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் எவ்வளவு கொடுத்தாலும் போதுன்ற மனசே வரமாட்டேங்குது. பிரச்சனைகள் வரும்போதும் கூட அப்படி தானே பண்ணுறீங்க. உன்கிட்டேயே 10 விரல் இருக்கும்போது நீ அழுகும்போது வேறு யாராவது ஒருத்தருடைய விரல் வந்து உன் கண்ணீரை துடைக்கணும்னு எதிர்பார்க்காத. 10 விரல்களில் உன் விரலை வச்சு உன் கண்ணீரை துடைச்சிக்கிட்டு நீ நினைக்கிறபடி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போக தயாராக இருந்துடு என் செல்லமே. நீ நினைக்கிறது எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு நீ வருத்தப்படாத. நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். நீ நல்லதையே யோசித்து நல்ல செயல்களையே செஞ்சு வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ என்னதான் உனக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் நல்லதை செஞ்சாலும் கூட நல்லது நடந்துச்சுன்னா அவங்க ஒன்றை பாராட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு நடந்த நல்லதுக்கு அவங்க தான் காரணம்னு தன்னையே பெருமை பேசிக்குவாங்க. ஆனால் நீ சொன்ன யோசனையால் நீ செஞ்ச நல்லதால் ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு வந்தாலும் உன்னால தான் இப்படி ஆயிடுச்சு, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தவறுகளுக்கு உன் மேலே பழி போட்டுட்டு நல்லதையும் பாராட்டையும் அவங்க மேலே போட்டு பார்த்துக்குவாங்க. எப்போவுமே இந்த உலகம் நன்றி கெட்ட உலகமாகத்தானே இருக்குது. நீ ஒருவேளை தப்பு செஞ்சிட்டீன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்க தயங்காதே. ஆனால் நீ தப்பே செய்யாமல் யாராவது வேணும்னே உன் மேலே பழி போடும்போது அவங்க வேணவே வேணான்னு அந்த உறவை தூக்கி எறிய தயங்காதே என் தங்கமே. தெரியாமல் உன்னை பழி சொன்னாங்கன்னா பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே உன்னை தப்பாக பேசுகிற மனிதர்களின் உறவும் நட்பும் உனக்கு வேண்டாம். அதை விட உன் தன்மானமும் தைரியமும் தான் உனக்கு முக்கியம். ஏன்னா தன்மானத்துக்கு அடையாளமாக நீ இரு. எந்த விஷயத்துக்காகவும் நீ கீழிறங்கி போகாதே. அடுத்தவங்களுக்கு எதையாவது கொடுத்து தான் நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சின்னா காலாகாலத்துக்கும் கடைசி வரைக்கும் நீ கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாயிடும். அவங்களுக்கானதை நீ கொடுக்கும் வரைக்கும் உனக்கு நல்ல பேர் இருக்கும்.
எப்போ நீ கொடுக்கறத நிறுத்துறியோ அப்போதே இந்த உலகம் உன்னை கெட்டவன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல பேர் எடுக்கணும், நல்லவன் உன்னை நினைக்கணுங்கிறதுக்காக எதையும் யாருக்கும் கொடுத்து பழக்க வேண்டாமே செல்லமே. கொடுக்கணும்னு நினச்சின்னா அன்பை கொடு, பாசத்தை கொடு, ஆறுதலான நல்ல வார்த்தைகளை கொடு. எதையுமே அடுத்தவங்கிட்ட எதிர்பார்த்தினா கண்டிப்பாக ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைய வேண்டாம். உனக்கு என்ன வேணும்னாலும் அதை இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து கேளு. உனக்கானதை, உனக்கான நல்லதை, உனக்கு உரியதை நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன்னு செல்லமே. எல்லாருமே நீ சொல்கிறதையெல்லாம் சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லார்கிட்டையும் பேசி பேசி அவங்களுக்கு நல்லதை புரிய வைக்கவும் முடியாது. பல நேரங்களில் உன் எதிரில் நிற்கிறவங்க எருமை மாடு போல தான் இருக்காங்க. எருமைகிட்ட போய் நீ என்ன பேசினாலும் பிரயோஜனம் இருக்காது. நீ என்ன சொன்னாலும் அதில் காதுலையும் வாங்கிக்காது, உணர்ச்சிகளையும் பெருசாக காட்டிக்காது. அதனால் சில நேரங்களில் உன் எதிரில் நிற்கிறது எருமைன்னு நினச்சிக்கிட்டு எதையும் சொல்லாமலேயே கடந்து போக நீ தயாராயிரு. இந்த உலகத்தில் நல்லவங்க கூட பழகலாம், ஆனால் நல்லவங்க போல நடிக்கக்கூடிய பொய்யானவர்களோட போலியானவர்களோட பழகுனினா அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உனக்கே ஆபத்தாக மாறிடும். நல்லவர்களாய் நடிக்கும் பொய்யானவர்களை நீ நம்பி ஏமாந்துட வேண்டாம். கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் உன்னை நீ நம்பி உன் வாழ்க்கையை உயர்த்த தயாராகு. உன் மனசு பல விஷயங்களில் உனக்கு ஆசையை தூண்டிவிடும். ஆனால் நீ தான் எது சரி எது தவறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். மனசை அலைப்பாயும் பக்கமெல்லாம் நீனும் அலைப்பாஞ்சு ஆபத்தை இழுத்து வச்சுக்காதே. சிக்கல்களை வாட்டி சிக்கிக்க வேண்டாமே செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்களா இருந்தாலும் உன் கூட இருக்கிற உறவுகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அதிகமாக பேசாத. அளவோடு பேசினாதான் இங்கே எல்லாரும் நல்லா வாழ முடியும். உன் மனசில் இருக்க பாரத்தை இறக்கி வச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு மேலே இருக்க நான் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை அழ வச்சவங்க எப்போ நீ வீழ்ந்து போவ அழிஞ்சு போவன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களே பார்த்து வியக்கிற அளவுக்கு கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா நிச்சயம் உன்னை உயர்த்துவேன். என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுப்பேன். கண்ணீரையும் கவலையையும் போக்கி உனக்கான அழகான அமைதியான அன்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக வாழ்க்கையை நினச்சி பயப்படுற? எப்போதும் வாழ்க்கைங்கிறது உன் கைகளுக்குள்ளே நீ வாழும் முறையில் தான் இருக்குது. இந்த நொடி மட்டுமே நிஜம். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாதுன்ற புரிதலோட இந்த நொடியை, இந்த நிமிஷத்தை, இந்த நாளை நீ நல்லபடியாக வாழணும். உன் மனசில் இருக்க கவலையும் வருத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துடு. உன் எதிர்காலத்தை செதுக்கி அழகாக்கி உனக்கான நல்ல பாதையை இந்த வராகி அம்மா நான் காட்டுறேன். நீ எப்போதும் துணிச்சலோடு தைரியமாக இருக்கணும். உன் வேதனைகளையும் சோதனைகளையும் உன் மனச்சோர்வையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது? கண்டிப்பாக உன் உடம்புல இருக்க நோய் நொடி கவலை கஷ்டம் வருத்தம் என அத்தனையும் பொசுங்க செய்து நீ நல்லா உத்வேகத்தோட ஆரோக்கியத்தோட வாழ்க்கையை நல்லபடியாக ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா வழிகாட்ட போகிறேன். நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை பாதுகாக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு என்ன தேவையோ, எது தேவையோ அதை நிச்சயமாக நானே கொண்டு வந்து உன் கைகளில் சேர்ப்பேன். நீ எதை ஏங்கி காத்திருக்கிறாய், எதை நோக்கி பார்த்திருக்கிறாய் என அனைத்தும் தெரியும். உனக்கான நல்லதை சரியான நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத போது உன் கைகளில் வந்து கொடுத்து அருள் செய்து ஆசீர்வதிக்கிறேன். ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் விட்டுட்டு என் வருகைக்காக காத்திரு. எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து நீயும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாளையிலிருந்தே உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ போற.